ஒரு நல்ல கணவனின் கடமை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தானே என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து மனைவியின் உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணுங்க, சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா மனைவி ஏதாவது ஒரு சொல்கிறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கேட்குறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, அதாவது கஷ்டப்படுறாங்களா, ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா, ஏதாவது உடம்பு முடியலையா அப்படிங்கிறத அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் தன்னோட மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கிற கணவனாக இருக்கணும், ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து மனைவியை வந்து எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அது எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் தன்னோட தாய் தந்தையாக இருந்தாலும், தன்னோட கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், தன்னோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, தன்னோட மனைவியை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசக்கூடாது. இப்போ அவங்க பேசுகிறாங்க, மனைவியை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? தன்னோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அவங்கள வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் தன்னோட ஹஸ்பண்ட் மேலே வந்து மனைவிக்கு அன்பு அதிகமாகும், ஓகேங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்து வந்து மனைவியின் வேலைகளை வந்து மனசார வந்து பகிர்ந்து செய்யணும், சரிங்களா? அப்போ மனைவிக்கு வந்து வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, சரிங்களா? மனைவி வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்குது, சரிங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட வேலையில் அங்கே ஆஃபீஸோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து அவங்களுக்கு பண்ணுங்கள். அதுவே அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பண்ண விட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்ச வேலைகளை வந்து அவங்களுக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து மனைவியின் அழகை ரசிக்க வேண்டும், சரிங்களா? மனைவி வந்து மனசார அவங்களோட மனசை மட்டும் பாருங்கள். அதாவது கருப்பாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, இல்லாட்டி குண்டாக இருக்காங்க, இல்லாட்டி அழகில்லை அப்படிங்கிறத பார்க்காதீங்க, சரிங்களா? அவங்களோட மனசோட அவங்க மனசு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களோட குணங்களை பாருங்கள், சரிங்களா? அவங்கள ரசிங்க, அவங்களோட பேசுகிறத ரசிங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குங்கிறத கவனிங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கும், அவங்க எப்படிலாம் அதை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகும், சரிங்களா? குடும்பத்தில் பிரச்சனையே வராது, ஓகேங்களா? இப்போ வந்து தன்னோட மனைவி கூட வந்து கொஞ்சம் நேரம்னாவது அன்பாக பேச பழகிக்கங்க, சரிங்களா? அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அன்பாக பதில் சொல்லுங்கள், சரிங்களா? எடுத்தவங்க அவுத்தோன்னு பேசாதீங்க, திடீர்னு பேசாதீங்க. அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் அன்பான வார்த்தைகளால் அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மனைவியை மட்டம் தட்டி எப்போதுமே பேசாதீங்க, சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே மட்டம் தட்டாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க பழகிக்கங்க. அதாவது அது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத பார்க்கணுங்க, சரிங்களா? ஆனால் வந்து தப்பாக இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்கள், புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக இருந்தால் அதை வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவங்க நம்மளோட குடும்பம், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க, மற்றவங்களுக்காக யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை, சரிங்களா? புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு குடும்பத்துலையுமே வந்து பிரச்சனைகள் வரவே வராது. குறிப்பு, அதாவது இந்த குணங்கள் அமைந்தாலே மனைவி தன் கணவரை போற்றுவாள், சரிங்களா? இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறவங்க தன்னோட மனைவிக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை பேசணும், எந்த மாதிரி செயல்களை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன்ல. இப்படிப்பட்ட குணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்க தன்னோட கணவன்கிட்ட காலத்துக்கும் அந்த மனைவி வந்து அவங்கள என்னை பாராட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துலேயே அவங்க தான் பெஸ்ட்டுங்கிற அளவுக்கு அவங்க பாராட்டுவாங்க, சரிங்களா? புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் நிறைய கடமைகள் இருக்குது, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கணவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மனைவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் பிரச்சனையே வராது, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்து ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.